வணக்கம் மக்களே! வெல்கம் டூ யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே நாளில் தீர்வு காணலாம். அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான அமுத்த மறந்துறாதீங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ரேஷன் கார்டுகள் மூலம் ரேஷன் கடைகளில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை, மண்ணெண்ணெய் போன்ற பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமில்லாமல் பொங்கல் பரிசு, மகளிர் உரிமைத் தொகை போன்ற நலத்திட்ட உதவிகளும் ரேஷன் கார்டு மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் தங்கள் ரேஷன் கார்டில் சில நேரம் திருத்தம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். அதாவது பெயர் நீக்கம், பெயர் திருத்தம், மொபைல் நம்பர் அப்டேட், ஆதார் அப்டேட், பயோமெட்ரிக் அப்டேட் போன்ற திருத்தங்களை செய்ய வேண்டியிருக்கும். இதற்காக தமிழக அரசானது ஒரு சிறப்பு முகாமை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சிறப்பு முகாம் எப்போது என்று கேள்விகள் எழுந்த வந்த நிலையில் தமிழக அரசானது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஜனவரி 20ஆம் தேதி அனைத்து வட்ட வழங்கல் அலுவலகங்களும், சென்னை மண்டல அலுவலகத்திலும் இது நடைபெறும் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட் செய்யக்கூடிய நாளில் தங்கள் ரேஷன் கார்டு தொடர்பான குறைகள், ரேஷன் கடை ஊழியர்கள், ரேஷன் பொருட்கள் போன்ற குறைகளையும் நீங்க அங்க தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த குறை தீர்ப்பு முகாமில் மொபைல் நம்பர் அப்டேட், ஆதார் அப்டேட், பயோமெட்ரிக் அப்டேட், பெயர் நீக்கம், பெயர் திருத்தம், பெயர் சேர்த்தல் போன்ற குறைகளையும் நீங்கள் அங்கு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க. ரேஷன் கடைகளில் நீண்ட வரிசையில் மணிக்கணக்கில் காத்து கிடந்த பொருட்களை வாங்க முடியாத முதியோர், உடல் ஊனமுற்றோருக்காக அங்கீகார சான்றும் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கடையில் எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் அவர்களுக்கு உதவும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் குடும்பங்களுக்காக நடத்தப்படும் இந்த குறை தீர்ப்பு முகாம் மூலம் ரேஷன் கார்டு, ரேஷன் கடை, ரேஷன் கடை ஊழியர்கள் உள்ளிட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் குறித்து புகார் செய்யலாம். ரேஷன் கடை ஊழியர்களின் நடவடிக்கை, ரேஷன் கடையில் நடைபெறும் மோசடி போன்ற விஷயங்கள் குறித்தும் புகார் செய்யலாம் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவுதான் நண்பா. உங்க ரேஷன் கார்டில் ஏதேனும் குறை இருந்தால் நீங்க ஜனவரி 20ஆம் தேதி வட்ட வழங்க அலுவலகங்கள் சென்று இந்த குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் மறந்துடாதீங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோ சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் நண்பா.